இது ஒருவகையான பிராடு. பகுத்தறிவு மதம் டிவிகே டிஎம்கே. வரலாற்றில் நடந்த முறைகள். மத பயத்தை உபயோகித்து பாபம் ஆகிடும், நரகம் போகுவீங்க, கிரக தோஷம், சனி பிடிச்சிருக்குது. இதை சொல்லி ஹோமம் பாராயணம் பரிகாரம் பெயரில் பெரிய கட்டணம் வாங்குதல். மக்களின் பயம் அவர்களின் வருமானம். திருவிழாக்கள் பெயரில் கட்டாய வசூல். கூட்டுக்கோவில் கும்பாபிஷேகம் விரதம் பண்டிகை. கடவுளுக்கு தராதா, நல்லது நடக்காதா என்று அழுத்தம். சமூக அழுத்தம் பணம் பறிக்கும் கருவி. இறப்பு, திருமணம், சடங்கு கட்டுப்பாடு. எங்கள் சாஸ்திரம் இல்லாம நடந்தா சாபம் வரும். பிற மனிதர்களைச் செய்ய விடமாட்டார்கள். மரணத் துயரத்தையும் பயன்படுத்தி பணம் கேட்குதல். கல்வி மற்றும் அறிவை மறைத்தல். வேதம் பிராமணங்களுக்கு மட்டும்தான். மறைஞானத்தை தக்கவைத்து மற்றவரை சார்ந்து வாழ வைத்தல். அறிவை மறைத்தவன் எப்போதும் மற்றவரை கட்டுப்படுத்த முடியும். அச்சுறுத்தல் மொழி. இது அத்தாட்சியா? யார்லி? வழக்கு போட்டு விடுவோம். சமூகமாக தனிமைப்படுத்துவோம் என்ற பயம். ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கும் மனோபாவம். இன்றும் நடக்கும் நவீன வடிவங்கள். பழைய முறை, இன்றைய வடிவம். பரிகாரம் ஸ்ரீகோவில் டிக்கெட், விஐபி தர்ஷன். ஜாதகம் ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜி பிசினஸ். யாகம் ஹோமம் லேக்ஸ் க்ரோர்ஸ் பேக்கேஜஸ். அடிமைத்தனம், மன அடிமை, சைக்காலஜிக்கல் ஸ்லேவரி. பகுத்தறிவு பார்வை. ஒருவர் பணம் பறிக்க பயப்படுத்துவார், அறிவுள்ளவர் கேட்பார். விஞ்ஞானம், கிரகம் யாரையும் கட்டுப்படுத்தாது. மரணம், ஆன்மா யாரையும் கர்ஸ் செய்யாது. கடவுள், ஃபீ இல்லை, மிடல்மேன் தேவையில்லை. மனிதன், பிறக்கும்போது இறக்கும்போது எல்லோரும் சமம். பயம் இருக்கும் இடத்தில் எக்ஸ்பிளோடேஷன் இருக்கும். சூத்திரர்கள் தொழிலாளி வர்க்கம் என்ன செய்ய வேண்டும்? அறிவு, உரிமை, அறிவியல். ஒன்றுபட்டு நிற்பது. ஏன் என்ற கேள்வி கேட்பது. கேள்வி கேட்பவனை யாரும் அடிமை ஆக்க முடியாது. ஃபைனல் பவர்ஃபுல் லைன், போஸ்டர் ஸ்டைல். பயத்தில் இருந்து பணம் சம்பாதிப்பவர் பூசாரி. அறிவை கொடுத்து உயர்த்துபவர் உண்மையான மனிதர்.